திமுகவிலே இணைந்த ஓபிஎஸ் அணியின் முக்கிய தலைவர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்திலே அனைவரும் ஒன்றாக இருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக ஒற்றை தலைமை பிரச்சனை என்பது வருகிறது. அதாவது ஒரு கட்சிக்கு இரண்டு வழி என்பது சரி கிடையாது. ஒரே பாதையில் அனைவரும் பயணித்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் அப்படின்னு சொல்லி நமது எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவை தோற்கக்கூடிய வேலைப்பாடுகளை பார்க்கிறார் ஒருவர். அதன் காரணமாக கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பின்பு தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு எடப்பாடிக்கு எதிராகவும் அதிமுகவிற்கு எதிராகவும் பாஜகவுடைய பேச்சை கேட்டு பல்வேறு விதமான செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறார் நமது ஓபிஎஸ் அவர். அப்படி ஓபிஎஸ் பல்வேறு விதமான செயல்களை செய்து கொண்டிருக்கூடிய இந்த நிலையிலே அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய முக்கியமான ஆதரவுகள், அதாவது ஓபிஎஸ்க்கு ஒரு காலத்திலே வலதுகரம் இடதுகரமாக செயல்பட்டவர்கள் கூட தற்சமயம் திமுகவிலே ஐக்கியமாகிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட. அந்த வரிசையில் தான் நேற்று தினம் ஓபிஎஸ் உடைய தீவிர ஆதரவாளர் இருக்கக்கூடிய PH மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ அவர்கள் நேற்று தினம் திமுகவிலே தன்னை இணைத்திருக்கிறார். அவர் திமுகவிலே இணைந்தவுடன் அவருடைய எம்எல்ஏ பதவிகள் என்பது பறிக்கப்பட்டு ஒரு கட்சியில் நின்று ஜெயித்த பின்பு அந்த நபர் மற்றொரு கட்சிக்கு தாவக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டால் கட்சி தாவல் சட்டத்தின்படி அவருடைய எம்எல்ஏ பதவிகள் என்பது பறிக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் நமது மனோஜ் பாண்டியன் நேற்று தினம் தாமாகவே முன்வந்து அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பையும் ராஜினாமா செய்திருக்கிறார். இப்படி திமுகவிலே இணைந்து கொண்டிருப்பது ஓபிஎஸ்க்கு மிக மிக பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக மனோஜ் பாண்டியன், இதற்கு முன்பாக இன்னொரு நபர் இணைந்தார். அது மட்டுமல்லாமல் தற்சமயம் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் வைத்திலிங்கம் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் உடைய தீவிர ஆதரவான மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ நம்ம தமிழக முதலமைச்சர் திமுக இணைந்திருக்கிறார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் உடைய வலதுகரமாக செயல்பட்டு வந்தவர். அவருக்கு ஆதரவாக ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் வழக்குகளை நடத்தி வந்த நிலையிலே திடீரென திமுக இணைந்திருப்பது அரசியல் களத்தையே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்பாக மருது அழகராஜ் திமுகவிலே இணைந்திருந்தார். அடுத்து ஓபிஎஸ் இருக்கக்கூடிய முக்கியமான நபரும் திமுகவிலே இணைய போகிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த மருது அழகராஜ், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள்லாம் திமுகவில் இணைந்ததற்கு எடப்பாடி தான் காரணம் என்று நமது டிடி தினகரன் கூட நேற்று செய்தியாளர் சந்திப்பிலே ஒரு குற்றத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது எடப்பாடி பழனிசாமி சரியில்லாமல் நெருக்கடிகளை கொடுத்தனால்தான் திமுகவில் இணைகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். உங்களுடைய தலைமை, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய நபர்கள் ஒழுங்காக இருந்தால் ஏன் அவர்கள் மாற்றுக் கட்சிக்கு செல்ல போகிறார்கள்? ஓபிஎஸ்ஐ நம்பி இருந்தால் காலத்துக்கும் இப்படியே தான் இருக்க வேண்டும் என நினைத்ததன் காரணமாகத்தான் மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அதிமுகவுடைய உண்மையான ரத்தம் ஓடக்கூடிய எந்த ஒரு தொண்டனும் திமுகவின் பக்கம் இணைய மாட்டார்கள் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அப்படி இதற்கு மேல் ஓபிஎஸ் நிலைமை என்னவாக இருக்க போகிறது? எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. அதாவது தனக்கு கீழே ஆதரவுகள் என்பது இருந்தால்தான் மற்ற நபர்கள் மதிப்பார்கள். ஆனால் ஆதரவுகளே சுத்தமாக இல்லாத சூழ்நிலையில் ஓபிஎஸும் திமுகவில் இணைந்துள்ளதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பா.